பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரோட ஃபோன்லையும் ஒரு காமனான பிரச்சனை என்னென்னா இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தான். அந்த பிரச்சனையை நான் சொல்கிற 7 மெத்தட் மூலம் சரி செய்யலாம் வாங்க. லாஸ்ட்டாக சொல்கிற 3 மெத்தட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். முதலாவது, இப்போ உங்கள் மொபைல் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது அப்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்துடுங்க. வந்த பிறகு அப் மேனேஜர் என்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்தீங்கன்னா நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகி இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் ஷோ ஆகும். இதில் நம்ம எந்தெந்த அப்ளிகேஷனை அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த அப்ளிகேஷனுடைய கெட்ச் ஃபைலை வந்து கிளியர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணினால் இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா கெட்ச் ஃபைல் வந்து 10 இருக்கு. இப்போ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணாம அப்டேட் பண்ணும்போது தேவையில்லாத ஃபைல் எல்லாத்தையும் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கெட்ச் ஃபைலை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல்ல ஏகப்பட்ட ஸ்பேஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 0 MB வந்துட்டு. இது மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற அப்ளிகேஷனான ஆல்பம் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்கு போயிட்டு கெட்ச் ஃபைல பார்த்தீங்கன்னா 0.95 GB இருக்கு. இது மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ல இருக்கிற கெட்ச் ஃபைலை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவே நம்ம மொபைல்ல பெரிய ஸ்பேஸை கொண்டு வரும். இது மாதிரி குரோம் ப்ரௌசர்லையும் கெட்ச் ஃபைல் 1.15 GB இருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் தேவையில்லாத கெட்ச் ஃபைலை கிளியர் பண்ணிட்டு இருந்தால் நம்ம மொபைல்ல ஸ்பேஸை கொண்டு வரலாம். நம்ம எல்லார மொபைல்லையும் ஃபைல் மேனேஜருங்கிற அப்ளிகேஷன் இருக்கும். அதை ஓபன் பண்ணுங்க. அதில் ஸ்டோரேஜ் என்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் ஷோ ஆகும். அதில் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ் என்று ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை ஒன் பண்ணுங்க. ஒன் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஹிட்டன் ஃபைல்ஸ் ஷோ ஆகும். அந்த ஹிட்டன் ஃபைல்ஸ் ஏன் ஷோ ஆகுதுன்னா நம்ம நிறைய வெப்சைட்ல போவோம் அல்லது குரோம் ப்ரௌசர்ல போய் சர்ச் பண்ணுவோம். ஏகப்பட்ட வெப்சைட்ல நிறைய விஷயம் தேடுவோம். அப்படி தேடும்போது தேவையில்லாத ஹிட்டன் ஃபைல்ஸ் நம்ம மொபைல்ல வந்துடும். அது டிஃபால்ட்டாகவே நம்முடைய எல்லார ஃபோன்லையும் செக்யூரிட்டி ஸ்கேனர் இருக்கும். அது ஸ்கேன் பண்ணி தேவையில்லாத ஃபைல் என்று ஹைட் பண்ணி வச்சிருக்கும். அது நம்ம ஃபைல் மேனேஜர்ல மறைஞ்சிருக்கும். இப்போ அந்த ஹிட்டன் ஃபைல் செட்டிங்கை நம்ம இப்போ ஒன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த ஹிட்டன் ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இப்போ இந்த ஒப்பாசிட்டி கம்மியாக காட்டுற எல்லாமே ஹிட்டன் ஃபைல்ஸ். ஒப்பாசிட்டி அதிகமாக காட்டுற ஃபைல்ஸ் எல்லாமே நம்மட நார்மல் ஃபைல். என்னுடைய மொபைலில் இவ்வளவுதான் ஹிட்டன் ஃபைல்ஸ் இருக்கு. அதனால எல்லார மொபைல்லையும் இவ்வளவுதான் ஹிட்டன் ஃபைல்ஸ் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இப்போ இந்த ஹிட்டன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடணும். இப்போ இதை லாங் பிரஸ் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடணும். இது மாதிரி பண்றதால இன்னும் ஸ்பேஸை நம்ம மொபைலில் கொண்டு வரலாம். நம்ம எல்லோருடைய மொபைல்லையும் ஐ மேனேஜர் அல்லது கிளீனர் என்று டிஃபால்ட்டாகவே எல்லா மொபைல்லையும் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் ஸ்பேஸ் கிளீனப் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நம்ம மொபைலில் இருக்கிற தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸை கிளீன் பண்ணி தரும். அதில் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் 3.37 GB தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ் இருக்கு. அது மாதிரி உங்க மொபைல்லையும் எத்தனை ஜங்க் ஃபைல்ஸ் இருக்கு என்று இந்த கிளீனர் மூலமா பார்த்து கிளீன் பண்ணலாம். இப்படி பண்றது மூலமா ஸ்டோரேஜ் ஸ்பேஸை குறைக்கலாம். அது மட்டுமல்லாது இந்த கிளீனரில் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்க மொபைலை ஸ்கேன் பண்ணி எத்தனை டூப்ளிகேட் ஃபைல் இருக்கு என்று காட்டும். அதாவது ஒரு வீடியோ அல்லது போட்டோ 2 தடவைகள் காப்பி செய்யப்பட்டிருந்தால் அதனை இதன் மூலமா நீங்கள் பார்த்து தேவையில்லாத டூப்ளிகேட் ஃபைல்ஸை டிலீட் செய்து விடலாம். இதனால் உங்க மொபைல் ஸ்டோரேஜ் குறையும். அடுத்ததாக நம்ம எல்லோரோட மொபைல்லையும் கேலரி அல்லது ஆல்பம் என்று அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ரீசன்ட்லி டிலேட்டட் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில பேர் நமக்கு கேலரியில் தேவையில்லாத வீடியோஸ் போட்டோஸை டிலேட் பண்ணியவுடன் டிலேட் ஆகிவிட்டு நினைக்கிறார்கள். ஆனால் அந்த வீடியோஸ் போட்டோஸ் 30 நாட்களுக்கு டிலேட் ஆகாமல் நமது கேலரியில் தான் தங்கி இருக்கும். அதனால் இதனை டிலேட் செய்வதன் மூலம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பெற முடியும். நம்ம மொபைலில் கூகுள் டிரைவ் என்று ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அப்படி அந்த அப்ளிகேஷன் இல்லாதவர்கள் பிளே ஸ்டோருக்கு சென்று கூகுள் டிரைவ் என்று சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு லாஸ்ட்ல பிளஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல அப்லோட் என்று இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதன் பிறகு ஃபைல் மேனேஜர்ல எந்த இடத்துல உங்க முக்கியமான ஃபைலை வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணினால் அப்லோட் என்று ஒரு ஆப்ஷன் மேலுக்கு ரைட் சைட்ல ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபைல் கூகுள் டிரைவ்ல அப்லோட் ஆகும். அதன் பிறகு உங்க கேலரியில் இருக்கிற வீடியோஸ் அல்லது போட்டோஸ் அல்லது உங்களுக்கு முக்கியமான ஃபைலை நீங்க டிலீட் செய்திடலாம். பிறகு அது தேவைப்படின் கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்க முக்கியமான ஃபைலை கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்றது மூலமாக உங்கள் மொபைல் ஸ்டோரேஜை குறைக்கலாம்.
உங்க போட்டோஸ் வீடியோஸை பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணம் உங்க மொபைலில் இருக்கிற கூகுள் போட்டோஸ் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண பிறகு மேலே உங்க ப்ரொஃபைல் ஐக்கன் தெரியும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுல கீழே பாத்தீங்கன்னா போட்டோ செட்டிங் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல பேக்கப் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓபன் பண்ணுங்க. அதுல பெஸ்ட்ல இருக்கிற பேக்கப் ஆப்ஷன் ஆஃப்ல இருந்தா ஒன் பண்ணிக்கோங்க. இப்படி ஒன் பண்றதாலையும் உங்க போட்டோஸ் வீடியோஸ் டைம் டு டைம் பேக்கப் ஆகிட்டே இருக்கும். இதனாலையும் உங்க மொபைல்ல உள்ள போட்டோஸ் வீடியோஸ் டிலீட் ஆனாலும் அல்லது மொபைல் காணா போனாலும் மொபைல் திருட்டு போனாலும் உங்க ஜிமெயில் இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் சேவ்ல இருக்கும். அந்த நேரத்துல நீங்க உங்க ஃபைலை பேக்கப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு ஆன்லைன்ல ஸ்டோர் பண்றதுக்கு விருப்பம் இல்லப்பா, நான் பிரைவேட்டா தான் ஸ்டோர் பண்ணணும், எனக்கிட்ட இருக்கிறது பர்சனல் டேட்டா என்று நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா இந்த மாதிரி சி டைப் அல்லது மைக்ரோ டைப் ஓடிஜி மொபைல் கடையில் விற்பாங்க. அதை நீங்க வாங்கி உங்கள்ட்ட இருக்கிற பென்ட்ரைவை இதுல கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க மொபைல் சார்ஜர் பின்ல கனெக்ட் பண்ணினால் யூஎஸ்பி கனெக்டட் என்று பாப்அப் நோட்டிபிகேஷன் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலன்னா உங்க செட்டிங்ல போயிட்டு அதர் நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன் என்று இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு அதுல ஓடிஜி என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒன் பண்ணுங்க. அதை ஒன் பண்ணீங்க அப்படின்னா மேலுக்கு பாப்அப் நோட்டிபிகேஷன் ஷோ ஆகும். அந்த நோட்டிபிகேஷன் வந்துவிட்டால் உங்களது பென்ட்ரைவ் கனெக்ட் ஆகிவிட்டது. அதன் பிறகு உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணினால் அதுல சன்டிஸ்க் அல்லது யூஎஸ்பி என்று ஷோ ஆகும். இப்போ நீங்க உங்க ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபைலை கிளிக் பண்ணி மூவ் கொடுத்தால் அதுல சன்டிஸ்க் என்று ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபைல் பென்ட்ரைவ்க்கு மூவ் ஆகிவிடும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களது ஸ்டோரேஜை குறைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொண்டு போடுங்க. அது மட்டும் இல்லாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல் என்று செட் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஷோ ஆகும்.